வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதித் தேர்வு எஸ்ஜிடி, யுஜிடிஆர்பி நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக முக்கியமான பதிவாக இருக்கும். நீங்கள் பேப்பர் 1 எழுத போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் சிவிக்ஸ், அதாவது குடிமையியல் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் லெசனு இந்திய அரசியல் அமைப்பு. எதுக்காக இந்த லெசனை 10th சோஷியலில் ஃபஸ்ட்டு இது எடுத்திருக்கேன் அப்படின்னா, பேப்பர் 1க்கும் இதுலேருந்து கேள்வி வரும், டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுலேருந்து கேள்வி வரும். எல்லா கொஷின்ஸுக்கும் இது ஒரு பேஸ் மாதிரி. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால ஃபஸ்ட்டு இதை படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தடுத்து உங்களுக்கு 10த்தும் கண்டினியூஸாக வரும். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க பேப்பர் 2க்கு போடுங்க அப்படின்னு. பேப்பர் 2க்கும் இது வர்றதுக்காக தான் இந்த பதிவை இப்போ நான் கொடுக்குறேன். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு. பார்க்கலாம். லைன் பை லைனாக கொஷின்ஸ் இருக்கும், முக்கியமான கொஷின்ஸும் இருக்கும், லைன் பை லைனாகவும் கொஷின்ஸ் இருக்கும். நான் கொடுக்குற கொஷினை அப்படியே கொஷின் பேப்பரில் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் கொடுக்குற கொஷினை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க, மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனால் படிக்கும்போதே கேட்குறது ஒரு பர்சன்ட் அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி உங்களை செக் பண்ணிக்கோங்க. மைண்டு எங்கே போனாலும் திரும்ப திரும்ப இதுக்கு கொண்டு வர்றவங்க தான் பாஸ் பண்ணி போகிறாங்க. எல்லாருமே படிக்கிறாங்க. இதிலே நம்மளோட முயற்சியை கொண்டு வரவங்க தான் பாஸ் பண்ணி போகிறாங்க. நாம் எவ்வளோ தூரம் ஒரு ஊருக்காக போகிறோமோ அவ்வளோ தூரம் அந்த ஊரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸாமுக்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் இதில் நாட்டத்தை கொடுக்குறீங்க, உங்கள் அட்டென்ஷனை எவ்வளோ தூரம் இதில் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் முன்னேற முடியும். படிக்காமல் யாராவது இருக்காங்க பேப்பர் 1க்கு அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். உங்கள் கூட படிச்சுட்டு டீச்சிங் படிச்சுட்டு நமக்கு எதுக்கு இந்த எக்ஸாம்லாம் அப்படின்னு நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க சொல்லுங்கள். ஏன்னா மார்க் இப்போ குறைச்சிட்டாங்க, பாஸ் பண்ணுறது எளிமையாயிடுச்சு. பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு குடிமையியலில் முதல் பாடம் இந்திய அரசியல் அமைப்பு. இந்திய அரசியல் அமைப்பு, இவர் தான் முக்கிய காரணகர்த்தா டாக்டர் அம்பேத்கர். ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்க்கலாம். ஏற்கனவே படிச்சிட்டிங்க, நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி படித்தவங்க ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அச்சாணி எது? ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அச்சாணி இது. இதில் கல்வி வரக்கூடாது, வேறு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. கல்வி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீதித்துறை, இராணுவம், அரசியல் அமைப்பு, அரசியல் நிர்வாகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது 4ல் உங்களுக்கு ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கான அச்சாணின்னு எதை சொல்லுவாங்க? அரசியல் அமைப்பு தான் ஆன்சராக வரும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அச்சாணி அரசியல் அமைப்பு. 2வது கேள்வி பாருங்கள். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே என்னன்னு சொல்கிறோம்? அரசியல் அமைப்புன்னு சொல்கிறோம். பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே என்ன எனப்படுகிறது? அரசியல் அமைப்பு எனப்படுகிறது. 3வது கேள்வி. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டிலிருந்து தோன்றியது? மிக மிக முக்கியமான கேள்வி. அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு எங்கேருந்து தான் தோன்றுச்சு? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 4வது கேள்வி. டேஷாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த தூதுக்குழு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. 1946. அடுத்த வருஷம் சுதந்திரம் கிடைக்குதுன்னா இந்த வருஷம் அதுக்கான நம்ம கிடச்சிருச்சு, நம்ம அதை எப்படி வழி நடத்த போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணுறதுக்கு உருவானது தான் இந்த அரசியல் நிர்ணய சபை. எப்போ அப்படின்னா 1946. எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு கேட்டாங்கன்னா 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே தான் இந்த சபை உருவாக்கப்பட்டது. அடுத்து, கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்களின் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. நிர்ணய சபையை உருவாக்கியாச்சு, அதில் யார் யாரெல்லாம் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் மாதிரியே வச்சுருந்தாங்க. அது யார் யார் அப்படின்னு பாருங்கள். 292 மாகாண பிரதிநிதிகள் இருந்தாங்க. 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருந்தாங்க. பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் இருந்தாங்க. மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் ஒருவர் இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தெளிவாக இருக்கணும். எதை மாற்றி கொடுத்தாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி படிச்சிருங்க. இதில் ஒன்று மட்டும் மாறி இருக்குது. எது அப்படின்னா, மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. ஒருவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் சரியானது ஏபிசி மட்டும்தான். ஏபி மற்றும்
சி மட்டும்தான் சரி. டி வந்து தவறு. ஏன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர் அப்படிங்கிறது தான் சரியானது. இதில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு 6th கொடுத்துருப்பாங்க. பெண்கள் எத்தனை பேருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 389. இந்தியா கேள்வி பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து 47 ஆகஸ்ட்டில் தானே சுதந்திரம் கிடச்சிது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முதல் வருஷ கடைசியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9 தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் யார்? ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னால அதில் பெரியவங்க யாரோ அவங்கள வந்து தலைவராக போட்டுருவோம் இல்லையா? அந்த தலைவர் யார் அப்படின்னா ரொம்ப பெரியவங்களாக போட்டுருவாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் கூட்டம் நடந்துகிட்ருக்க கொஞ்ச நாள்லையே என்ன ஆகிடுவார்? டெத் ஆகிடுவார். யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தற்காலிக தலைவர், இதெல்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்லணும். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹாவின் மறைவிற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சபையின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவருக்கு அடுத்து தான் இவர் வந்தார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத்திற்கு துணைத் தலைவராக இருந்தவர்கள் யார்? 2 பேர். யார் யார்? ஏஹெச்சி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் தான் வந்து ராஜேந்திர பிரசாத்திற்கு துணைத் தலைவராக இருந்தார்கள். அடுத்த 11வது கேள்வி பாருங்கள். டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது? இது நிறையா தடவை கேட்ட கேள்வி. எத்தனை நாட்கள் நடந்துச்சு? 166 நாட்கள் நடைபெற்றது. எத்தனை நாட்கள் நடந்துச்சு? 166 நாட்கள் நடைபெற்றது. 11 அமர்வுகள், 166 நாட்கள். 1166ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 6th கொடுக்கும்போது சுமார் 2000ன்னு கொடுத்துருப்பாங்க. 6th படிச்சிங்க அப்படின்னா சுமார்னு வரும். நீங்கள் 6th 7th சோஷியல் படிக்கணும் அப்படின்னாக்கா, வரலாறு படிக்கணும் அப்படின்னா வரலாறுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதே குடிமியல் புவியியல் படிக்கணும் அப்படின்னாக்கா வெறுமனே குடிமியல் புவியியல்னே வந்து உங்களுக்கு எஸ்ஜிடின்னு போட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் தேர்ந்தீங்கன்னா படிக்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு எக்ஸாக்டாக சொல்லணும். 10th புக்கில் எத்தனை? 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடியே இது எத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க? 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டேஷ் என்பவரின் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. யார்? நம்ம டாக்டர் அம்பேத்கர் தலைமையில். யாரோட தலைமையின் கீழ் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது? டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில். இந்திய அரசியலமைப்பு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உருவாக்கும் போது எத்தனை பாகங்கள், எத்தனை சட்ட பிரிவுகள் இருந்துச்சு, எத்தனை அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு. 8 அட்டவணை, 22 பாகங்கள், சட்டப்பிரிவுகள் வந்து 395 இருந்தது அப்படிங்கிறது தான் சரி. எல்லாமே சரி, 3ம் சரியானவை. 16வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1949 நவம்பர் 26. முதல் கூட்டத்தொடர் எப்போ? 1946 டிசம்பர் 9. ஓகேவா? இது வந்து 2-2.5 வருஷம் வரைக்கும் இதை பற்றியே முடிவு பண்ணி இதையே ரெடி பண்ணி அதில் இருக்கிற திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து 2473 திருத்தங்களை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. நம்ம எந்த தினத்தை குடியரசு தின விழாவாக கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளா நடைமுறைக்கு வந்த நாளான்னு கேட்டால் நடைமுறைக்கு வந்த நாளை தான் சொல்லணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் கைப்பட எழுதப்பட்டது? கையால் எழுதப்பட்டது தான் நம்மளோட அரசியலமைப்பு. மிகப்பெரிய எழுதப்பட்ட ஆவணம் எதுனா நம்மளோட தான். யார் அதை எழுதுனது? பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. பிரேம் பிகாரி நரேன் ரைஜடாங்கிறவர் தான் இதை எழுதினார், கைப்பட எழுதினார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் எழுதப்பட்டது?
எந்த பாணியில்? இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது. இத்தாலிய பாணியில் ரைட்டான்னு கேட்டு எழுதினார் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. 20வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் எவை? சிறப்பு பண்புகள்னு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்பாங்க. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது நம்ம அரசியலமைப்பு. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை உடையதாகவும் உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. நெகிழாத்தன்மை உடையதாகவும் உள்ளது. கூட்டாட்சி அரசாங்கத்தையும் இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அனைத்து கூற்றுகளுமே சரியானவை. அடுத்து 21வது கேள்வி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் எவை சரியானவை? இன்னும் கொஞ்சம் கூறுகள் இருக்குது, அதையும் படிச்சிடுங்க. 1. மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது நம்ம அரசியலமைப்பு. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது நம்ம அரசியலமைப்பு. சுதந்திரமான நீதித்துறையையும் வழங்குகிறது. டி அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து 22வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் எவை சரி? உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது நமது அரசியலமைப்பு. ஒற்றை குடியுரிமையை வழங்குது. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகை வழங்க வகை செய்கிறது. இதில் அனைத்துமே சரியானவை. அடுத்து, அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்று எதை குறிக்கிறோம்? அரசியலமைப்போட அறிமுகம்னு சொல்லலாம், இல்லை முன்னுரைன்னு சொல்கிறோம். எதை சொல்கிறோம்? முகவுரை தான் அப்படி அழைக்கப்படுகிறது. 24வது கேள்வி, அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது எது? நம்ம முகவுரை தான். அதோட சுருக்கமும் அது எப்படி இருக்கும், நாங்கள் எந்த மோட்டிவில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது முகவுரை தான். அரசியலமைப்பின் திறவுகோல் என பெரும் மதிப்புடன் கூறப்படுவது எது அப்படின்னா முகவுரையை தான் அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறுகிறோம். 26வது கேள்வி பாருங்கள். 1947ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்தார். கொஷின் இப்படியே தான் இருக்கணும், இல்லை இப்படி கூட இருக்கலாம். எதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். அது ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த ஜனவரி 2ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபஸ்ட்டு குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று படித்தாங்க. அதை படித்ததும் ஜவஹர்லால் நேரு தான். அதன் அடிப்படையில் தான் முகவுரை அமைந்துள்ளது. அடுத்து 27, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? முகவுரை ஏற்றுக்கிட்டாங்க. எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. எந்த வருடம்? 1976. 28வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டவை எவை? 42 இப்போ திருத்தினாங்க இல்லையா, அந்த திருத்தம்னு சொன்னால அதில் எதை சேர்த்தாங்க அப்படின்னா சமதர்ம, ஒருமைப்பாடு, சமய சார்பின்மை. இதை 3த்தையும் வச்சாங்க. ஆர்டரும் ரொம்ப முக்கியம். சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3த்தையும் இதே ஆர்டரில் தான் வச்சாங்க. எப்போனா 42வது சட்ட திருத்தப்படி. அனைத்தும் சரி. 29வது கேள்வி கூற்று காரணம் கேள்வி. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களோடு தான் இந்திய அரசியலமைப்பு முகவுரை தொடங்குது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என அரசியல் அமைப்பின் முகவுரை கூறுகிறது. எப்படி? இறையாண்மை ஃபஸ்ட்டு, சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு தான் தொடங்குது முகவுரை. கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது. கூற்று 2ம் சரியானது. டேஷாம் ஆண்டு. எந்த ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய குறிக்கோள்கள் ஆயின? பிரெஞ்சு புரட்சி இப்போ
7, 8, 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7, 8, 9 தான் ஃப்ரெஞ்சு புரட்சி. அதே மாதிரி 3 சுதந்திரம், சமத்துவம், சகோதர தத்துவம். 7, 8, 9 சுதந்திரம், சமத்துவம், சகோதர தத்துவம்னு படிச்சுக்கோங்க. அடுத்து சிட்டிசன் என்னும் சொல் ஸ்விஸ் என்னும் எந்த சொல்லிலிருந்து உருவானது? ஸ்விஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். ஸ்விஸ் என்பது லத்தீன் மொழி சொல். ஸ்விஸ் என்பதன் பொருள் என்ன? ஸ்விஸ் என்பதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பதுதான் பொருள். ஸ்விஸ் என்பதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். கூற்று, காரணம், கேள்வி. கூற்று, இந்திய அரசியலமைப்பில் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்கப்படுகிறது. கூற்று 2, இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2 சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குது. 5 to 11 தான் குடியுரிமை பற்றி சொல்லுது. பாகம் என்ன அப்படின்னா 2ஆம் பாகம். இரண்டுமே சரியானது. கூற்று 1, 2 இரண்டுமே சரியானவை. 35வது கேள்வி, டேஷில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் பற்றி விளக்குகிறது. குடியுரிமை சட்டம் எப்போ அப்படின்னா 55 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1955. எனக்கு டபுள் சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா 55 குடியுரிமை கிடச்சிருச்சு. 55 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த, இந்திய குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? அதாவது ஏற்றுக்கொண்ட பிறகு, நடைமுறைக்கு வந்த பிறகு எத்தனை தடவை திருத்தியிருக்காங்க? 8 தடவை திருத்தியிருக்காங்க. 8 தடவை திருத்தியிருக்காங்க. அடுத்து, இந்திய குடியுரிமை சட்டம் முதலில் எந்த குடியுரிமையை வழங்குகிறது? காமன்வெல்த் குடியுரிமை. எந்த குடியுரிமை வழங்குச்சு? காமன்வெல்த் குடியுரிமையை. அடுத்து 38வது கேள்வி, காமன்வெல்த் என்ற உரிமை எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீக்கப்பட்டது அப்படின்னா 2003 தான் நீக்கப்பட்டது. காமன்வெல்த் என்ற உரிமை எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுச்சு? 2003. குடியுரிமை சட்டம் எந்த வழிகளை பரிந்துரை செய்கிறது? நீ குடியுரிமை பெறணும்னா எந்தெந்த வழிகள் அப்படிங்கிறது 1955 குடியுரிமை சட்டத்தின் மூலம் எந்தெந்த வழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச இணைவு, அனைத்தும் சரி. இந்த எல்லா வகையிலையும் நம்ம குடியுரிமை பெறலாம். பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்பா உரிமை பெறுறது, பிரதேச இணைவு, அனைத்தும் சரியானவை. அடுத்து 40வது கேள்வி, 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் எதன் மூலம் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர்? பிறப்பின் மூலமா, பதிவின் மூலமா? 50க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பிறப்பின் மூலமே நம்ம குடியுரிமை பெறத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது தவறு அப்படின்னு கேட்கலாம். 41வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? குடியுரிமை பற்றின கூற்றுகள் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கை பார்த்து படிக்க முடியாதவங்க கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட ஆன்சர் பண்ணிடலாம். கவனமாக கேளுங்க. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அடுத்த கூற்று, ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். 3, ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலமும் குடியுரிமை பெற முடியும். இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலமும் குடியுரிமையை பெற முடியும். அடுத்து, பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளுக்கு என்ன கொடுத்துரும்? நீங்களும் குடியுரிமை பெற்றதா சொல்லிடும். அப்போது நான் படித்த 4மே முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, அனைத்தும் சரியானது. குடியுரிமையை பற்றி கொஷின்ஸ் வந்தால் இதில் இருக்கிறது வரலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து 42வது கேள்வி, ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெறப்பட்ட குடியுரிமை எந்த வழியில் இழப்பாங்கன்னு கேட்குறாங்க. குடியுரிமை பெறத்துக்கு 5 வழிமுறைகள், குடியுரிமை இழக்கிறது 3 வழிமுறைகள். என்னென்ன அப்படின்னா துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் அப்படின்னு. குடியுரிமை தானாகவே குடிமகன் தானாகவே முன்வந்து குடியுரிமையை துறக்கிறதுக்கு பேர் தான் குடியுரிமை துரத்தல். அது இப்போ நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன், எனக்கு இந்த குடியுரிமையை வேணான்னு சொல்கிறாங்களா, அதான் துரத்தல். வேறு ஒரு நாட்டில் நம்ம குடியுரிமை வாங்கிட்டா இந்த குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வந்துடும், அதான் முடிவுக்கு வர்றதல். மோசடி பேரில் வரும்போது அது இழத்தல் அப்படின்னு வரும். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி டேஷில் இருந்து டேஷ் வரை உள்ள சட்டப்பிரிவு தான் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுது.
12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமைகள். 12 to 35 அடிப்படை உரிமைகள். 44வது கேள்வி, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டின் அரசியலமைப்பு தாக்கத்தால் உருவாக்கினார்கள்? அடிப்படை உரிமைகள் எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் அடிப்படை உரிமைகளை எடுத்தாங்க. அடிப்படை உரிமை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கூற்று 1 மற்றும் கூற்று 2. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்குச்சு. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா தவறா? ஆன்சர் 2 கூற்றுமே சரியானது. இப்போ ஒன்று எடுத்துட்டாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கூற்று 2ம் சரி. ஃபஸ்ட்டு எத்தனை இருந்துச்சு? 7 இருந்துச்சு, இப்போது 6 தான் இருக்குது. 46வது கேள்வி, இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் எது அப்படின்னா பகுதி 3 தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் சார்ந்தது எதுலேருந்து ஆரம்பிக்குது? 12 to 35ன்னு படித்தோம் இல்லையா? 12 to 35. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பகுதி 3, 1 2 சேர்ந்து 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 35ல் தான் முடியுது. இங்கே 1 2 3, இந்த 3 சமம். அதே மாதிரி 12ல் ஸ்டார்ட் ஆகி 3 5ல் முடியுது அப்படின்னு நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை 12 to 18, சுதந்திர உரிமை 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23 to 24, சமய சார்பு வந்து 25 28, கல்வி கலாச்சார உரிமை 29 30, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் வந்து 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32. இது எல்லாமே சரியாக பொருந்தி இருக்குது. ஏதாவது ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. 14லேருந்து 14 வயசில் சமமாக இருப்போம். 19 வயசு நமக்கு 18 முடிஞ்சுது அப்படின்னாலே நம்ம மேஜர் ஆகிடுவோம் இல்லையா? அப்போ நமக்கு சுதந்திரம் கிடச்சிது, வீட்டிலேருந்து சுதந்திரம் கிடச்சிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரண்டுறாங்க அப்படின்னா நம்மளை 2 3 பேர் சுரண்டுறாங்க அப்படின்னா நாம் போய் 4 பேர்கிட்ட சொல்லி சரி பண்ணிடலாம். 23 24 சுரண்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தீண்டாமை வந்து 17. தீண்டாமைக்கு எதிராக அப்படின்னா தீண்டாமை 17, 7 ஜென்மத்துக்கும் பாவம் வரும். தீண்டாமை செஞ்சால் 7 ஜென்மத்துக்கும் பாவம் வரும். அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. கல்வி கலாச்சார உரிமை 29 30, 29 வயசில் கல்வியை ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு படிச்சிருங்க. அடுத்து எதையுமே தீர்வு காண்றுவோம். 32 வயசு வந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா எதையுமே அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுவோம். நாம் நார்மலாக தீர்வு காணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 32 வயசு ஆகிடுச்சுன்னா தீர்வு காணணும். 29 30 வயசில் கல்வியை முடிச்சிடணும். சமய சார்பு வந்து 25ல் நீங்கள் எந்த சமயத்துக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. 25 வயசில் அப்படின்னு ஒரு நினைவு குறிப்புக்காக பயன்படுத்திக்கோங்க. இது அனைத்துமே சரியானது, அனைத்தும் சரியானவை. அடுத்து 48வது கேள்வி, சமத்துவ உரிமைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமைகள் 4. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது. 16 வேலைவாய்ப்புகளில் அரசு வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். அரசு வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல்னு வரணும். அடுத்து 17 தீண்டாமையை ஒழித்தல். 17 தீண்டாமை. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது அனைத்துமே சரியானது, அனைத்தும் சரி. அடுத்து 49வது கேள்வி பாருங்கள். இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படிங்கிறது எந்த பிரிவு அப்படின்னா 18வது பிரிவு. சமம் அப்படின்னு இருக்கு இல்லையா? சமத்துவ உரிமையில் 14 to 18 வரும். 14 அனைவரும் சமம். பாலினம் பற்றி பாகுபாடு பார்க்கக்கூடாது 15. பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கிறது 16. 17 தீண்டாமை ஒழித்தல். 18 கல்விசார் பட்டங்களை துரத்தல். உரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை எத்தனாவது பிரிவுன்னு கேட்கலாம். அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குறதுக்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள்ள விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை. இது ஒன்றுத்தையுமே தனியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. விரும்பிய இடத்துல வசிக்கணும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பற்றி கூறுறது எது அப்படின்னா 19 தான் வந்து சுதந்திர உரிமையை பற்றி சொல்லுது. 18 வரைக்கும் சமத்துவ உரிமை, 19 சுதந்திரம். எடுத்த உடனே 19ல் என்ன வரும்? பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை தான் வரும். அடுத்து பொறுத்துக 51வது கேள்வி பொறுத்துக. பிரிவு 20 பிரிவு 21 பிரிவு 21A இது எல்லாருக்கும் தெரியும். பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 கேட்டிருக்காங்க. பிரிவு 20 அப்படிங்கிறது
குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவது தான் பிரிவு 20. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் பிரிவு 21. 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்வதிலிருந்து தடுப்பு காவலில் பெறுவது, அதான் முன்ஜாமீன் சொல்லுவாங்கள்ல, தடுப்பு காவல் பெறுவது 22. ஆன்சர் 3, 4, 2, 1 அப்படின்னு வரும். 3, 4, 2, 1 தான் ஆன்சராக வரும். அடுத்து 52வது கேள்வி பாருங்கள். கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் எந்த பிரிவு, சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் எந்த பிரிவில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிவு 23. கட்டாய வேலை கொத்தடிமை சட்டம் பிரிவு 23. 53 பாருங்கள். தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் எந்த பிரிவு, தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் தடுப்பு பிரிவு 24. அடுத்து சமய சார்பு உரிமையையும் பொறுத்துகையாக கொடுத்துருக்காங்க. சமய சார்பு உரிமை 25, 26, 27, 28. 25 எந்த ஒரு சமயத்தையும் நீங்கள் பின்பற்றலாம், பரப்பவும் செய்யலாம், அதான் 25. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துறதுக்கு தேவை கிடையாது, சுதந்திரமாக பண்ண முடியும், வரி கிடையாது இந்தியாவில். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. உன்னத்தை பற்றி ஒரு மத பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா உங்களை அந்த எஜுகேஷனோ ட்ரஸ்ட்டோ எதுவுமே உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். அதை பண்ணாதான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறு. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இது எல்லாமே உரிமைகளில் வருது. சமய சார்பு சார்ந்த உரிமைகளில் இதெல்லாம் வருது. பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது, கேள்வியாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுங்க. 1, 2, 3, 4 சரி, அனைத்துமே சரியாக பொருந்தி இருக்குது. அடுத்து 55வது கேள்வி. கூற்று 1. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 29. கூற்று 2. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை கொடுக்குது. கூற்று 2மே சரியானது. 29 சிறுபான்மையினரோட எழுத்து மற்றும் கலாச்சார பாதுகாப்பை கொடுக்குது. 30 அவங்களே கல்வி நிறுவனம் தொடங்கி நிர்வகிக்கிறதுக்கும் உரிமை கொடுக்குது. கூற்று 2ம் சரியானவை. 56வது கேள்வி. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் எந்த பிரிவை சார்ந்தது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. எப்போ? 32 வயசில் எல்லாத்துக்கும் தீர்வு காண்ற மாதிரி நீங்கள் மெச்சூர்டாக ஆயிடணும். 32 வயசு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீர்வு காணும் உரிமை 32. அடுத்து 57வது கேள்வி. 1948ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? 7 இருந்துச்சு, அப்புறம் 6 மாறிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது எந்த உரிமை நீக்குனாங்க? சொத்துரிமை தான் நீக்கப்பட்டது. 57க்கு பி சொத்துரிமை. 1948ஆம் ஆண்டு 44வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக நீக்கப்பட்டது சொத்துரிமை. 58 சொத்துரிமையானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஷின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. எதன் கீழ் அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி 12 பிரிவு 300A கீழ் வைக்கப்பட்டுள்ளது. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருக்காங்க? 12 பிரிவு 300 வச்சுருக்காங்க. சரி, 12க்கு போயிடுச்சு. அது முன்னாடி எந்த பகுதியில் இருந்துச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எந்த பகுதியில் இருந்துச்சு? 59வது கேள்வி. பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக 1215 இங்கிலாந்து மன்னர் டேஷ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகளின் பட்டயம் தான் என்னன்னு சொல்லப்படுது? மகாசாசனம்னு சொல்லப்படுது. அது முதலாம் ஜான் வெளியிட்டது. எப்போ அப்படின்னா 1215. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் எது? மகாசாசனம். அதனால தான் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சொல்கிறோம். எதனால் அப்படின்னா முதலையே நமக்கு மகாசாசனம்னு ஒன்று கொடுத்துருக்காரு, நம்ம ஜான் கொடுத்தாரு. முதலாம் ஜான் 1212 கொடுத்துட்டாரு. 12
1615 கொடுத்துருக்காரு. மகாசாசனத்தை ஜான் கொடுத்தாரு. அப்போ நாம் உரிமைகள் எழுதும்போது அதே பேரை வச்சுக்கிட்டோம். வினாயன் 61 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருது அப்படின்னா சட்டப்பிரிவு 32. இந்த கேள்வி ரிப்பீட் ஆயிருக்கு. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுறது 32 வயசில் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை என்னன்னு சொல்கிறோம்? நீதி பேராணைன்னு சொல்கிறோம். நீதி பேராணை. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படுவது தான் இந்த நீதி பேராணை. சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படுவது அதுவும் நீதி பேராணை தான். அது என்ன நீதி பேராணை அப்படின்னா தடை செய்கிறது. தடைன்னு வந்துருச்சு இல்லையா, அதை சேர்த்துக்க வேண்டியதான். தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வழங்குதுன்னு கேட்பாங்க. 5 வகையானது. 5 வகையானது என்னென்னா ஆட்கொணர்வு. அதாவது ஒருத்தர் காணும் அப்படின்னா நம்ம வந்து கேஸ் போட்டோம்னா அவங்கள கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்தி ஆகணும். அதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா இதை செய்யாதீங்க, நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு ஆவணத்தை கொடு அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி யாராக இருந்தாலும் எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் உன்னோட தகுதி என்ன அப்படின்னு கேட்குறதுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் உரிமை இருக்குது. அதான் வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணைன்னு மொத்தம் 5 பேராணைகள் இருக்குது. அடுத்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே வெளியிட்ட அதிகாரம் பெற்றுள்ள நீதி பேராணை என்ன? ரெண்டு பேருமே கொடுக்க முடியும். அது என்ன நீதி பேராணைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை. அனைத்தும் சரியானது. தகுதி முறை நீதி பேராணை இப்போ சொன்னோம் இல்லையா, 5 நீதி பேராணைகள். இது வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டு பேருமே இந்த 5 பேராணைகளையும் கொடுக்க அதிகாரம் பெற்றவர்கள். அடுத்து 66 பாருங்கள். அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். 67 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அழைக்கப்படுற நீதி பேராணை வந்து சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32 என்ன? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்து 68 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என சொன்னது யார்? நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். 69 சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு வழங்குறது என்ன? ஆன்சர் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை. கேள்வி பாருங்க. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்றதுக்கு என்ன ஆணை அப்படின்னா பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்னது? கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இதை செய்ய அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து 71வது கேள்வி. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் ஆணை எது? ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னோட எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒன்று செயல்படுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன பேராணை? தடையுறுத்தும் நீதி பேராணை. எதை வேணால் தடை போடுறதுக்கு உரிமை இருக்குது. அதில் ஒன்று தான் கீழ் நீதிமன்றமும். கீழ் நீதிமன்றமும் அதோட எல்லையை தாண்டும் போது என்ன பேராணை தான் அதை நிறுத்துது? தடையுறுத்தும் நீதி பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எது? ஆன்சர் ஆவணக்கேட்பு நீதி பேராணை. உயர்நீதிமன்ற ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ கொடுங்க அப்படின்னு கேட்குறது. இதிலே சொல்லிட்டாங்க இல்லையா, ஆவணங்களை அப்படின்ட்டாங்க. அப்போது ஆவணக்கேட்பு நீதி பேராணை. 73வது கேள்வி. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் ஆணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. 74வது கேள்வி. 2 கூற்றுகள் பார்க்கலாம். கூற்று. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும். அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உள்ள உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவசர நிலை வரும் பொழுது அடிப்படை உரிமைகள் 19 சட்டப்பிரிவு 19 வந்து தானாகவே நீக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 74
ஆன்சர் கூற்று இரண்டுமே சரியானது. அவசர நிலை வரும்பொழுது 19 பிரிவு வந்து தானாகவே நிறுத்தப்படுது. 2 கூற்றுகளும் சரி. அடுத்து 75. எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது. 19 வந்து நீக்கப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா, எமர்ஜென்சி பீரியட். இப்போ எமர்ஜென்சி பீரியட் வந்தாலும் நமக்கு இதெல்லாம் நீக்க முடியாது. எது அப்படின்னா 20 மற்றும் 21. 20 மற்றும் 21 வந்து நீக்க முடியாது. 76வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா, குற்றங்கள் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவது, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு. 1 மற்றும் 2 தான் சரி. 1 மற்றும் 2 சரி. அடுத்து 77வது கேள்வி. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி டேஷ் சட்டப்பிரிவு டேஷிலிருந்து டேஷ் வரை தரப்பட்டுள்ளது. நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா பகுதி 4ல் தான் வந்து அரசியலமைப்பு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு இருக்குது. அது சட்டப்பிரிவு 36 to 51 வரை தரப்பட்டுள்ளது தான் வந்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். 78வது கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட பொருள் அடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் பிரிக்கப்பட்டவை எவை? அரசியலமைப்பு சட்டம் பொருள் அடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் பிரிக்கப்பட்டவை எவை அப்படின்னா சமத்துவம், காந்தியம், தாராள அறிவு சார்ந்தவை. இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டம் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் சரியானது. அடுத்து 79வது கேள்வி பாருங்கள். அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என விவரித்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். 80வது கேள்வி பாருங்கள். நிறைய முறை கேட்கப்பட்ட கேள்வி, இனிமேலும் கேட்கப்பட போகும் கேள்வின்னு சொல்லலாம். இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எத்தனாவது சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 எதை திருத்தினாங்க? 45 திருத்தி பிரிவு 21A கீழ் அடிப்படை உரிமையாக சேர்த்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா தொடக்க கல்வி. என்னத்தை சேர்த்துருக்காங்க? தொடக்க கல்வியை தான் சேர்த்துருக்காங்க. தொடக்க கல்வி என்னது? 21A அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தம். எந்த அரசியலமைப்பு பிரிவை திருத்தினாங்க? 45 திருத்தினாங்க. எந்த வருடம் திருத்தினாங்க? 2002. இதில் எதை வேணால் மாற்றி கேட்கலாம், ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க. படிச்சுக்கோங்க. இதில் 80 கேள்விகள் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் லெசனில் எப்படியும் ஒரு 120 130 கேள்விகளாவது வரும். பாக்கியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு லெசனாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் புக்கை படிக்க முடியாதவங்க இதை கேட்டு படிச்சுக்கிட்டாலும், இதை கேட்டுட்டு புக்கை படித்தாலும், புக்கை படிச்சுட்டு இதை கேட்டாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.